தமிழக அரசியல்ல தவிர்க்க முடியாத கட்சியா இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. எதிர்கட்சியை விட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சவங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு ரெண்டா உடைஞ்சிருக்கிறது. இது ஈகோ கிளாஷை தவிர வேற எதுவும் நான் பார்க்கல. அது பண்ணிருக்க வேணாமே, மகனுக்கு விட்டு கொடுத்துருக்கலாமே, எனக்கு தேவை வன்னியர்கள் வாக்கு அப்படி எடுத்துருக்கலாம். ஏன்னா மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அடிதடி வரைக்கும் போயிருக்கு அப்படின்றது சேலத்தில் நடந்த நிகழ்வு, திரு அருள் அவர்களுடைய நிகழ்வு. அந்த அடிதடி நிகழ்வு அங்கு நடந்த ஒரு பிரச்சனை. இது அப்பா மகன் பிரச்சனை வரைக்கும் போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சண்டை சச்சரவுன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திமுகவில் வரலை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்திருக்கிறது திமுகவுக்கு பெருத்த பலத்தை ஏற்படுத்திருச்சின்னு சொல்லுவேன் நான். ராமதாஸ் அவர்கள் திமுகவுடன் சேருவதாக இருந்தால் அந்த பாதி வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு போகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 2026 வேணும்னா ஓரளவுக்கு இவங்களுக்கு சாதகமாக கூட இருக்கலாம், ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு சாதகமாக கூட இருக்கலாம். ஆனால் முன்னாடி காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி என்றது அன்புமணி ராமதாஸ் அவர்களாக தான் இருக்க முடியுமே தவிர ராமதாஸ் அவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய குறைவு. அந்நிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ராமதாஸ் ஐயா அவர்களும் வேணும், அதே மாதிரி அன்புமணி ஐயா அவர்களும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய வாக்கு முழுக்க முழுக்க திமுக கூட இருந்த பாமகக்கு திமுக அதிகமான துரோகங்களை தான் செய்திருக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்றது முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க. ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தேர்தலுக்குள்ள இல்லை, சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கான இடத்த எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ரிப்ளைட் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்மோடு யார் இணைந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்து ஜனசேனா அமைப்பின் நிர்வாகி தலைவர் முரளி மோகன் அவர் தான் இருந்திருக்காரு. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாமக கட்சின்னு ஒரு பெரிய வளர்ந்த கட்சியே இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அப்பா மகன் சண்டையால் பிரிஞ்சு போயிருக்கு. ஒருத்தர் இந்த பக்கம் போயிட்டு இருக்காரு, ஒருத்தர் இந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. குறிப்பாக யார் கூட கூட்டணி வைக்கலான்ற பிரச்சனை தான் போயிட்டே இருக்கு. அதில் மகன் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட போய் சேர்றதா இதுவாயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அப்பா அவர்கள் திமுக கூட போய் சேர போறான்ட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனால் பேச்சுவார்த்தை அடிபடிட்டு இருக்கு. இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடிதடி வரைக்கும் போயிருக்கு, எப்படி சார் பார்க்குறீங்க? அடிதடி வரைக்கும் போயிருக்கு அப்படின்றது சேலத்தில் நடந்த நிகழ்வு, திரு அருள் அவர்களுடைய நிகழ்வு. அருள் அவர்கள் நல்லா பழக்கமானவர், எனக்கு என்னை அண்ணன் போல வைத்து தாங்கியவர். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அடிதடி நிகழ்வு அங்கு நடந்த ஒரு பிரச்சனை, அந்த பகுதியில் அங்கே நடந்த ஒரு பிரச்சனை. இது அப்பா மகன் பிரச்சனை வரைக்கும் போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு விஷயம், அது சரியாக தெரியல. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி பிளவு அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் இவர் தான் அவர் தான் சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் அனுசரித்து போயிருந்திருக்க வேண்டியது. ஏன்னா நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் 7 முதல் 9 வருடங்கள் இருந்து பாடுபட்டு இருக்கிறேன். அதே கட்சியில் உழைத்திருக்கிறேன். நான் பாட்டாளி மக்கள் கட்சி பயிலரங்கிறதுல தான் 3 வருஷம் அரசியலை படித்தேன். 3 வருஷம் அங்கே தான் அரசியல் படிச்சுட்டு வந்தவன் நான். அங்கே இருக்கக்கூடிய ஒருவருடைய பெயர்களும் எனக்கு தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு அரசியலை படித்தவன் நான். பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு அவர் இன்னைக்கு நீச்சல் அடித்து ஐயா அவர்கள் காட்டுறாரு, எனக்கு வயசாகலை, நான் இன்னும் இளைஞனாக தான் இருக்கிறேன், நிரூபிக்கிறேன் அப்படின்னு காட்டுறதே ஒரு சிறுமைன்னு நான் பார்க்குறேன். அது பண்ணியிருக்க வேணாமே, மகனுக்கு விட்டு கொடுத்துருக்கலாமே. சரிப்பா, நீ என்ன பண்ணுறியோ பொண்ணு, நீ கூப்பிட்ற இடத்துக்கு நான் வரேன், உக்காடுறேன், என்னுடைய கொள்கை என்னவோ நான் பேசுகிறேன், எனக்கு தேவை வன்னியர்கள் வாக்கு அப்படி எடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய ஸ்டாண்ட் பை அதுதான், வன்னியர்களுடைய வாக்கு தான் அப்படின்றதான் ஸ்டாண்ட் பை, அதை நான் பேசுகிறேன், ஒரு சமுதாயத்துடைய வாக்கு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசியிருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம். ஏன் இந்த பிளவை அவங்க 2 பேருக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்றதே பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் அமையுது. இது பண்ணியிருக்க கூடாது அப்படின்றது தான் பார்க்கப்படுது. ஏன்னா தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத கட்சியாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. போன வருஷம் எலெக்ஷனில் கூட 2nd பிளேஸில் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. எதிர்கட்சி தலைவராக உட்காரலையே தவிர எதிர்கட்சியை விட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சவங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு ரெண்டா உடைஞ்சிருக்கிறது. ஒரு ஓட்டு 2ஆ மட்டும் பிரியல, கொஞ்சம் பேர் அதுலேருந்து வெளியே வேற இடத்துக்கும் போயிடுவாங்க இனியும். அப்போது 100 ஓட்டாக இருந்த இடம் 50-50 பிரியல, 100 ஓட்டு இருந்த இடம் அங்கே 25 இங்கே 25 போச்சு, 50 வேற இடத்துக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் கொண்டு விட்டுருக்கு. இது ஈகோ கிளாஷை தவிர வேற எதுவும் நான் பார்க்கல. இந்த விஷயத்துல திமுக பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லையா? அவங்க இவ்வளோ ஃபேமிலியாக இருந்தாலுமே யாருமே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பிரியறதா பார்த்தது இல்லை நம்ம இது வரைக்குமே. அவங்க இப்போ இன்னும் பெரிய ஃபேமிலி.
கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பெரிய family ஃபேமிலி என்று சொல்ல முடியாது. அதான். திமுக அவருடைய ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் இந்த கிளாஷை நம்ம பார்க்க முடியாது. அதிகமாக அழகிரி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு கிளாஷ்னு சொல்லப்பட்டாலுமே, அந்த பிரச்சனை நடந்தாச்சுன்னு சொல்லப்பட்டாலுமே, ஆனால் நல்ல நிகழ்ச்சிகளும் கெட்ட நிகழ்ச்சிகளும் அவங்க கலந்துக்கிறதும், இந்த தேர்தல் சமயங்களில் ஓரளவுக்கு நட்பு பாராட்டிக்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. அது அவங்களுடைய அந்த வளர்ப்புன்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கணும்னு சொன்ன வளர்ப்பு அப்படின்ற விதத்தில் நம்ம அதை சொல்லலாம். அதே மாதிரி தொண்டர்களுடைய கூட திமுக பெரிய பிளவுகளை இன்னைக்கு வரைக்கும் எந்த தொண்டனையும் விட்டு கொடுத்தது கிடையாது. பிளவுகள் அதுதான் அந்த ஓட் பேங்க் ஸ்டாண்ட் பையாக அப்படியே இருக்கிறது. மக்களுக்கு செய்தார்களா இல்லையா, மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையான்றது செகண்டரி. இந்த சண்டை சச்சரவுன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திமுகவில் வரலை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்திருக்கிறது திமுகவுக்கு பெருத்த பலத்தை ஏற்படுத்திருச்சின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பிரிந்த வாக்குகள் எல்லாம் திமுகவோட தான் வந்து சேருது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக திமுகவோட தான் கூட்டணி வைத்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி காலங்களில் திமுகவில் தான் இருந்திருக்குது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வெளியே வந்தவங்களாம் திமுகவில் தான் அதிகமான பேர் போய் சேர்ந்துருக்காங்க. அதனால திமுகவுக்கு இது பெருத்த பலத்தை கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நடந்திருக்க இந்த பிளவு. இன்னும் ராமதாஸ் அவர்கள் போய் இணைஞ்சிட்டாருன்னா இன்னும் பெரிய பலமா இருக்கும் இல்லையா? ராமதாஸ் அவர்கள் இப்போ திமுகவுடன் சேருவதாக இருந்தால் அந்த பாதி வாக்குகள் வந்து அப்படியே திமுகவுக்கு போகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இளம் வட்டங்கள், இளைஞர்கள் அதிகமாக அன்புமணி ராமதாஸ், அதாவது ராமதாஸ் அவர்களுடைய மகனுடன் போயிருக்கிறாங்க. இளம் வட்டங்கள் அதிகமான பேர் இருக்காங்க அந்த இடத்துல. அடுத்த தலைமுறையினர், அடுத்த சந்ததியினர் அவங்க தான் இதை கொண்டு போக போகிறாங்க. பாட்டாளிகள் கட்சியும் முன்னாடி நோக்கி கொண்டு போகிறது அவங்க தான். இன்றைக்கி வேணால் 2026 வேணும்னா ஓரளவுக்கு இவங்களுக்கு சாதகமாக கூட இருக்கலாம், ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு சாதகமாக கூட இருக்கலாம். ஆனால் முன்னாடி காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சின்றது அன்புமணி ராமதாஸ் அவர்களாக தான் இருக்க முடியுமே தவிர ராமதாஸ் அவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய குறைவு அப்படின்றத என்னுடைய கருத்தை நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன். திரு அன்புமணி அவர்கள் வந்து பிஜேபியில் இணைஞ்சிருக்காரு. பிஜேபிக்கு எப்படி இருக்கு? அது பாசிட்டிவாக தான் இருக்கா? இல்லை, இதுக்கு முன்னாடி அதே ஸ்டாண்ட் பையில் தான் இருந்தார். பிஜேபியுடன் போகணும் செய்யணும் அப்படின்னு தான் இருந்தார். ஏன்னா அவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். நான் கூட இருக்கும் பொழுது, நான் அவர் அந்த அமைப்பில் இருந்து செயல்பட்ட பொழுது 108 ஆம்புலன்ஸை அவ்வளோ விஷயம் பாடுபட்டு கொண்டு வந்தவர். அவர் திமுக இங்கே அறிமுகப்படுத்தியதே தவிர அந்த பிளானை வந்து பண்ணது அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மக்கள் ஆனா இடையே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுக தான் கொண்டு வந்துச்சுன்னு தான் பேசுறாங்க. ஆனா உண்மை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கொண்டு வந்து தான். அன்னைக்கு நான் மாவட்ட இளைஞரணி தலைவராக அந்த கட்சியில் இருந்தேன். அவரால் கொண்டு வரப்பட்டது தான். அதே மாதிரி இந்த எஸ்இஓ ஃபோன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க, பூத் மாதிரி சின்னதாக வச்சு. அதெல்லாம் கூட அவர் கொண்டு வந்தது தான் அந்த காலகட்டத்தில். ஸோ இவர் முற்போக்கு சிந்தனையால் கொஞ்சம் தொலைதூர நல்ல படிப்பு இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, நல்ல ஒரு அட்மாஸ்பியர், அவங்களை சுற்றி இருக்கவங்களாம் பெரிய பெரிய படிப்பாளிகளாக இருக்கிறதுனால அந்த ஒரு இதில் இருந்ததுனால அவர் எதிர்நோக்கி போகிறது எல்லாமே வளர்ச்சியை மட்டும்தான். அந்த வளர்ச்சி எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் பாஜகன்னு போயிருக்காரு. புரியுதா? அது அப்படி போயிருக்குது. அதுதான் காரணம். நம்ம பார்த்தோம் பிரச்சனையில் வந்து தந்தை மகன் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. இவர் இந்த பக்கம் போயிருக்காரு, அந்த பக்கம் போயிருக்காரு. ஆனால் சில தொண்டர்கள்லாம் இருப்பாங்க, எனக்கு 2 பேருமே வேணும், எனக்கு ராமதாஸ் அவர்களும் வேணும், அன்புமணி ராமதாஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கே போவாங்க? நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே தொடர்ந்து இருந்திருந்தான் நானும் அதை தான் சொல்லியிருப்பேன். எனக்கு 2 பேரும் வேணும் தான் நான் சொல்லியிருப்பேன். 2 பேரோட தான் நானும் இருந்திருப்பேன். ஆனால் என்னுடைய கொள்கை வேற ஆயிடுச்சு. என்னுடைய உண்மையான கொள்கைக்குள்ளே நான் வந்துட்டேன். ஒரு சமுதாய கொள்கைக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த வன்னிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ராமதாஸ் ஐயா அவர்களும் வேணும், அதே மாதிரி அன்புமணி ஐயா அவர்களும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய வாக்கு முழுக்க முழுக்க நேரடியாக சிந்திச்சாங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடியவர் அவர் தான். 1. 2வது விஷயம், திமுக கூட இருந்த பாமகக்கு திமுக அதிகமான துரோகங்களை தான் செய்திருக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்றது முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா முன்னாடி எவ்வளோ வருஷம் திமுக கூட இருந்துச்சோ நடந்த விஷயங்கள் எல்லாமே மேடையில் ராமதாஸ் அவர்களே பேசியிருக்காங்க. இதை பற்றி நம்ம கூட போகணும், நம்மளுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை இவங்க பண்ணிட்டாங்கன்னு பல மேடைகளில் பேசியிருக்காங்க. மேடை பேச்சா இல்லாமல், அரசியல் பேச்சா இல்லாமல் அதை உள்ளுணர்வாக வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடி தான் எல்லாருமே பயணம் செய்வாங்க. இந்த 2 பேரும் வேணும்னு நினைக்கிறவங்க பயணம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் திமுக கூட போய் சேர்ந்துட்டாருன்னா அவங்க வந்து எல்லாருமே இங்கே தான் வருவாங்க நினைக்கிறீங்களா? கூட இருக்கவங்க போய் இனிவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்கே போகிறாங்களோ அங்கே அதிகமான வாக்குகள் இருக்கும். இந்த 2 பேரும் பிரிஞ்சாங்க, 2 வாக்குகளும் பிரியுது. யாருக்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்கும்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் அதிகமாக வாக்கு வங்கி இருக்கும், ராமதாஸ் அவர்களை காட்டிலும்.
ஏன்னா இளவட்டங்கள் எல்லாமே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடி தான் போயிருக்கிறது. இளம் பெண்கள் உட்பட எல்லாரும் இந்த குரு அவர்கள் ஐயா குரு அவர்கள் பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே உட்பட எல்லாருமே அங்கே தான் போயிருக்காங்க. அங்கே தான் வாக்குகள் அதிகமாக பெறும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ராமதாஸ் ஐயா வந்து திமுக கூட இணைய போறாங்கன்னு பேச்சு தான் வந்திருக்கு. ஒருவேளை அவர் இணையலைன்னா அவர் ஸ்டாண்ட் பை எப்படி இருக்கும்? இல்லைன்னா வேற ஆப்ஷன் கிடையாது அவருக்கு. தனித்து நிற்க முடியாது. தனித்து நிற்க முடியாது, நிற்கிற அளவுக்கு பலம் கிடையாது. அது இந்த சமயத்தில் பலம் கிடையாது. இந்த சமயத்தில் நிற்கலாம், ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கலாம், அவ்வளோதானே தவிர வேற எந்த ஸ்டாண்ட் பையும் இருக்காது. இது அவருக்கும் தெரியும், அவரை சார்ந்தவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அவர் ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்ந்து தான் ஆகணும். ஏன்னா இது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட இருக்கும்போது 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது நினைச்சிருந்தாலும் இப்படி தான் நினைச்சிருப்பாங்க. நம்ம தனித்து நின்றால் ஒரு 20 இடத்துல 10 இடத்துல ஜெயிக்கலாம் போல இருக்குது, அது ஏன் நிற்கணும்? ஏன்னா 56 இடத்துல 2வது பிளேஸ் வந்திருக்காங்க. 56 இடத்துல 2வது பிளேஸ் வந்தவங்க ஏன் தனித்து நிற்கணும்? நம்ம யாராவது ஒருத்தர் கூட போனால் அதே சீட்டு வாங்கலாம் இல்லை, கொஞ்சம் ஜெயிக்கலாம் இல்லை அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர தனித்து நிற்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி இருந்த காலகட்டமே அப்படின்னா இப்போ 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, வாக்கு வங்கி பிரிஞ்சிருச்சு. 3வது ஒரு வாக்கு வங்கி உருவாகி இருக்குது. எனக்கு அப்பா வேணும், பையனை வேணும், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அப்படின்ற வாக்கு வங்கி உருவாயிருக்குது. இப்போ எப்படி அவங்க தனியாக நிற்பாங்க? தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. கண்டிப்பாக ஏதோ ஒரு கூட்டணிக்குள்ளே போய் சேருவாங்க. 3வது கூட்டணி ஒரு வேளை அமைந்தால் 3வது கூட்டணியில் கூட ராமதாஸ் அவர்கள் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். 2 பேரும் மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தேர்தலுக்குள்ள. இல்லை, சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கான இடத்த எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஜி.கே. மணி அவர்களை சொல்லலாம். ஏன்னா பழங்காலம் ரொம்ப நாளாக வந்து அவர் கட்சியில் இருந்து கட்சிக்கு எதிர் தலைவர் கட்சியில் இருந்து ரொம்ப உழைச்சிருக்கிறவர். அவர் எல்லா மேடைகளும் சொல்கிற வார்த்தை அதுதான். எனக்கு இந்த கண் வேணுமா அந்த கண் வேணுமான்னு கேட்டால் நான் என்ன சொல்லட்டும், எனக்கு 2மே வேணும் அப்படின்னா இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் முன்னாடியே சொல்கிறார் அவர். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப பேர் பேசியிருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு இல்லை, ஈகோ கிளாஷ் போயிட்டு இருக்கு, இது குடும்ப சண்டையாக மாறி இருக்குது. இந்த குடும்ப சண்டை ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு வந்திருக்குது அப்படின்றத சொல்லலாம். இது தமிழ்நாட்டில் இது முதல் தடவை. இதுக்கு முன்னாடி ஒரு குடும்ப சண்டையால் ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி மதிப்பிழப்பை இழந்தது இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து 2006 இருந்து கிட்டத்தட்ட 2013 வரைக்குமே வந்து பாட்டாளி கட்சியில் இருந்தீங்க சொன்னீங்க. அப்போ கட்சி எப்படி இருந்துச்சு, இப்போ கட்சி எப்படி இருக்கு, அப்போலேருந்து இப்போ எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கட்சி அப்போ எப்படி இருந்துச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றது மக்களுக்கே தெரியும். இப்போ அப்பா மகனுடைய ஈகோ கிளாஷால் கட்சி பிளவுபட்டு கிடைக்குது, மதிப்பிழந்து கிடக்குதுன்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். இடைப்பட்ட காலங்களில் கட்சியோட வளர்ச்சி கணிசமாக குறைஞ்சிட்டே தான் வந்துச்சு. காரணம் திரு வேல்முருகன் அவர்களுடைய வெளியேறினதும், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் மிகப்பெரிய இளைஞரணி பலத்தை கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து வந்தவர். அவரும் வெளியேறினதும் அப்படிப்பட்ட பேச்சாளர். இன்றைக்கி நம்ம சீமான் அவர்கள் பேசுகிறதையும் இன்னொரு பேச்சாளர்கள் பேசுறதை ரசிச்சுட்டு இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக முதல்ல சட்டசபையில் பேசக்கூடிய பேச்சாகட்டும் இல்லை ஒரு பேச்சாளராக திகழ்ந்தவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகன் அவர்கள். அந்த வேல்முருகன் அவர்கள் வெளியேறினதும் அப்புறம் அந்த காடுவெட்டி குரு அவர்களுடைய இறப்பு, அந்த இறப்புக்கு பிறகு அந்த குடும்பம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக செயல்பட்டதும் இதெல்லாமே தொடர்ந்து சரிவு தான் சந்தித்துட்டு வந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வளர்ச்சின்றது அதுக்கப்புறம் இருக்குல்லன்னு தான் சொல்லலாம். இன்றைய நாள் வரைக்கும் சரிவு மட்டுமே சந்திட்டு வந்துச்சு. இப்போ மிகப்பெரிய சரிவை சந்திச்சு மிகப்பெரிய இகழ்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்குன்றதை சொல்லலாம். ஓகே, நம்ம பாட்டாளி கட்சியோட வளர்ச்சியை பார்த்தோம். நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்த பிறகு என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இப்போ உங்கள் வளர்ச்சி எப்படி இருக்கு ஐயா? இல்லை, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் ஒரு நாளும் அங்கே இருந்திருக்கலாம்னு நினைக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, நான் படித்தது அங்கே தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பல கொள்கைகள் நான் ஒரு எப்பவுமே முற்போக்கு சிந்தனையாளன். அதே மாதிரி நான் பொதுவாக சிந்திப்பேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுனதும் என்னுடைய அமைப்புக்காக நான் பேசியிருக்கலாம், என்னுடைய கொள்கைக்காக நான் பேசியிருக்கலாம். ஒரு பொதுப்படியாக நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். என் மனசில் என்ன இருக்குது, மக்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் பொதுப்படையானவன். அந்த பொதுப்படை அங்கே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு வன்னியர் சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அங்கே இருந்தது. அதையும் தாண்டி கடவுள் மறுப்பு கொள்கை ரொம்ப அதிகமாக இருந்தது. அது மிகப்பெரிய இழுக்குன்னு நான் நினச்சேன். அது நான் இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அன்றைக்கே கடவுளை மறுக்கணும், கடவுள் போகக்கூடாது, ஐயப்ப சாமியை கும்பிட்றவங்க எப்படி ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி பயிலரங்கத்தில் இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அது படிக்கும்போது நம்மளுக்கே ஒரு நெருடலாக இருந்துச்சு. இல்லையே, இது நாம் இல்லையே, இது நாம் இருக்கக்கூடாதே அப்படின்ற தோணுதெல்லாம் அப்படியே தோணுச்சு. அப்புறம் காரல் மார்க்ஸை பற்றி பேசும்போதும் அவர்களுடைய கொள்கைகள்லாம் பேசும்போதும் காரல் மார்க்ஸை பற்றி நான் ஏன் படிக்கணும், என்னுடைய அப்பா ராஜராஜ சோழன் பூட்டான்லாம் இவங்களாம் இருக்கும்போது நான் ஏன் அவரை பற்றி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் தோணுச்சு. இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது 2 சமுதாயங்களுக்கு இடையே அடிக்கடி பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்கள தான் சமுதாய தலைவரை தான் இவர் வந்து கொள்கையாளராக எடுத்திருக்காரு. ஆனால் அங்கேயே மறுபடியும் போய் பிரச்சனை ஆகுது, இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆகுது. ரொம்ப முரண்பாடுகள் இருந்து தான் நான் வெளியே வந்தேன். ரொம்ப முரண்பாடுகள் இருந்து ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கும்போது தான் நான் வெளியே வந்தேன்.
வெளியே வந்ததுக்கப்புறம் என்னுடைய பாதையை நான் தேடி இந்த இந்துத்துவத்துக்குள்ளே வந்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்துத்துவ கொள்கையில் இருக்கிற இதுதான் என்னுடைய கொள்கை, இதுதான் என்னுடைய பிளாட்ஃபார்ம், இங்கே தான் நான் இருக்கணும், த ரைட் பர்சன் இந்த ரைட் பிளேஸ் அப்படின்றது நான் தெரிஞ்சிருக்கிறேன். அன்னைக்கு இருந்த வளர்ச்சிக்கும் இன்னைக்கு இருந்த வளர்ச்சிக்கும் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சூப்பர் ஐயா. நீங்கள் வந்து ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதே தான் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறோம். நேர்காணல் நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி.